படம் எதிர்பார்ப்பு வந்து எப்படி சொன்னா ஓப்பனா சொல்றேன், ஆக்டிங்ல எதுவுமே நான் குறை என்னைக்குமே எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா இவர் யாரோட சிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றப்ப இவர் ஆக்டிங்ல பிரச்சனையே கிடையாது. சிவா வந்து எப்பவும் எப்படி படம் எடுப்பாருன்னா ஒரு எதிர்பார்ப்பு எடுப்பாரு. அந்த எதிர்பார்க்க தான் போறோம். எப்பவுமே சூர்யா படத்தை நான் குறைக்க போனது இல்லை. கடவுளை பாக்குற தரிசனமா தான் நான் போவோம். நான் சொல்றது அவர் யாரோட சிஸ்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆக்டிங்ல குறையே இருக்காது. அது பிரச்சனையே கிடையாது. என்ன ஒண்ணு 3Dல இறக்குறாங்க, முத நம்பி இறக்குறோம். அதுக்காக வந்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கிறோம் நாங்க. அது வந்து சக்சஸ் ஆச்சுன்னா எங்க ஆள் அடிச்சுக்க அடுத்த ஆள் இல்ல, இண்டஸ்ட்ரியில அடுத்த ஆள் இல்ல. உண்மை ஏன்னா வந்து இந்தியா ஃபேன் பேஸ்ல இருக்கிறாங்க. அதனால நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒண்ணு என்ன இருந்தாலும் சூர்யா ஆக்டிங்ல வந்து நாங்க குறைய சொல்ல மாட்டோம். சிவா எப்படி எடுத்திருக்காங்க பார்க்க போறோம். நாங்க படம் வந்து பயங்கர எதிர்பார்ப்போட வருது. கண்டிப்பா 1000 கோடி அடிக்குமான்னு தெரியல. தலைவன் நின்று பேசுவாப்ல. வெயிட்டிங், படத்துக்காக வெயிட்டிங், வெறித்தனமான வெயிட்டிங். தலைவன் சூர்யா வாழ்க. சூர்யாவை ஸ்கிரீன்ல பாக்குறது கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு. அண்ணன் படத்துக்காண்டி 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணன் படம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வருது. இந்த படம் இப்போதைக்கு நாங்க பேசுறதோட படம் வந்து வெற்றிகரமா பேசும். அண்ணன் படத்துக்காண்டி செலிப்ரேஷன் நிறைய பண்ணிருக்கோம். கண்டிப்பா வெற்றிகரமா ஓடும். 2 வருஷம் வெயிட்டிங் எங்களுக்கு ட்ரீட்டா இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு தீபாவளியே, ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கு தான் தீபாவளி சட்டாது. எங்களுக்கு இன்னைக்கு நவம்பர் 14 தான் தீபாவளியே. மனித கடவுள், ஒரே கடவுள் சூர்யா, மனித கடவுள் சூர்யா வாழ்க. ப்ரோ எங்க சூர்யானை படம் ஒரு வருஷத்துக்கு 2 படம் விட்டா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாமே பாத்துறோம் ப்ரோ. எவ்வளவு தடவை மீறினாலும் நாங்க வருவோம். எவ்வளவு தடவை மீறினாலுமே நாங்க வருவோம். இதே எங்களோடது ப்ரோ. நாங்க ப்ரோ 2 வருஷம் கழிச்சு வர எதிர்பார்ப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும்னு எங்களோட மனசு நினைக்குது. கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். மதுரை வடக்கு மாவட்ட சூர்யா தலைமையில் அர்ப்பணிக்கும் சார்பா வந்து இந்த சோழமலை திரையரங்கில் வந்து நம்ம கங்குவா திரைப்படத்தை வந்து சிறப்பு காட்சி, ரசிகர் சிறப்பு காட்சி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட சூர்யா அண்ணனோட படம் வந்து 2 வருஷம் ஆச்சு. மிச்ச எல்லா நடிகரோட படம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்துருது. ஆனா எங்களுக்கு மட்டும் 2 வருஷம் ஆச்சு. இதுல என்னன்னா வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா, அதை காட்டிலும் எங்களுக்கு 100 மடங்கு அதிகமா இருக்குது. எதனாலனா எங்க சூர்யா அண்ணன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். படம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்ல, அது எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்க அண்ணனை நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தா போதும். இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா 100% வந்து இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்கும். ஏன்னா பல நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்காரு. எப்பயுமே வந்து நல்லவங்களை வந்து மக்கள் வந்து மறந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க இல்லாத போதுதான் அவங்களோட அருமை தெரியும். அது மாதிரிதான் இப்ப நம்ம சூர்யா அண்ணனையும் வச்சிருக்காங்க. நான் சூர்யா அண்ணன் வைக்கக்கூடிய தம்பின் முறையில வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு படம் கொடுத்தா போதும். ஏன்னா 2 வருஷம் வந்து ரொம்ப டிலே ஆகுது. எல்லாரோட ரசிகர் வந்து கொண்டாடி இருக்காங்க. நாங்க அதை பார்த்து வேடிக்கை பாக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து நான் சூர்யானுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை, அண்ணே வருஷத்துக்கு ஒரு படம் எங்களுக்காண்டி நடிங்கனே. அது நல்லா இருக்குது, நல்லா இல்ல, ஓடுது ஓடல, அது எங்களுக்கு தேவையில்லைனே. உங்களை வந்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தா போதும். எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். உங்களாலதான், உங்களோட ரசிகனாலதான் அந்த இடத்துல 2 பேசிக்கிறேன். உங்களோட தம்பியா 2 பேசிக்கிறீங்க. எனக்கு வந்து மக்கள் சேவையில வந்து ஒரு ஆர்வம் வந்தது சூர்யா அண்ணனால மட்டும்தான். மிச்சம் எந்த நடிகருக்கு போயிருந்தா நான் வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டீங்க. அது மாதிரி என்னைய மாதிரியே பல கோடி ரசிகர் இருக்காங்க. அதனால கண்டிப்பா கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னும் மேலும் மேலும் உயர்வீங்க. ஆஸ்கர் அவார்டு, நேஷனல் அவார்டு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. என் பேரு கோபிகிருஷ்ணன். நான் கேரளால இருந்து வரேன். ஸோ சூர்யா பார்க்கறதுக்கு நேற்று நைட்டே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அண்டு ரொம்ப ஆர்வமா இருக்கும். சூர்யா 2 வருஷத்துக்கு அப்புறம் திரையில பார்க்கறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்பவுமே பெருமையா இருக்கு. ஸோ வார்த்தையே வரமாட்டேங்குது சொல்றதுக்கு. அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.